முருகா, என்னடா இதெல்லாம்? என்னடா வீட்டையே ரெண்டாக்கி வச்சிருக்காங்க? யாரா இந்த வேலைய பண்ணது? என்னங்க இப்படி கிடக்குது? ஐயோ அத்தை, அத்தை, எனக்கு தெரியலங்க. அத்தை. நல்ல வேளை அத்தை தூங்கிட்டு தான் இருக்காங்க. அத்தை தூங்கிட்டு தான்டா இருக்காங்க. முருகா, பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா இதெல்லாம்? யாரா இப்படி பண்ணுது? அங்க போனா கடை அலங்கோலமா கிடக்குது, எங்க வீட்டுக்கு வந்தா வீடு இப்படி கிடக்குது. என்னடா நடக்குதுங்க? யார் இந்த வேலையை பண்ணுது? வெற்றிக்கு போன் பண்ணலாம். அத்தை, சொல்லுங்க அத்தை. வெற்றி, கடை மாதிரியே வீடும் கண்டபடி கலைஞ்சு கிடக்குது. யாரோ உள்ள வந்துட்டு போயிருக்காங்க. என்னமோ நடக்குது. எனக்கு பயமா இருக்குப்பா. அவர் இறந்து போய் இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள எங்களை சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அத்தை, இருங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராத. நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம், எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சரிப்பா. அத்தை, நான் அங்க வரணுமா அத்தை? வேண்டாம்ப்பா, பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணுங்க அத்தை. நான் கிளம்பி வந்துடுறேன். சரி. சரிங்க அத்தை. அத்தை, வெற்றி அண்ணன் கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். நீங்க வர சொல்லிருக்கலாம்ல அத்தை. வேண்டாமா, அங்க தியா பாப்பா அவ தனியா இருப்பா. அவளை பாத்துக்க ஆள் வேணும்ல. சரி, துளசி என்னைக்காவது கால் பண்ணலாமா? துளசிக்கு வேண்டாமா, ஒரு வேலை விஷயமா அவ வெளியில போயிருக்கா. போன வேலைய முடிச்சிட்டு வரட்டும்.